Good morning, children. Now we go to the topic organ system. A group of organs from the organ system and together they perform a particular function. The respiratory system. Our respiratory system consists of organs like trachea, bronchus and lungs which are responsible for example of exchange of air between the atmosphere and the blood. The nose. We inhale air through the nostrils which lead to the nasal cavity. The inner surface of this cavity is lined with the cilia and mucus, producing cells which make it sticks and moist. The cilia and mucus trap dust and germs to prevent them from going deeper into the respiratory tract. The blood vessels in the nose help to warm the inhaled air. First nose பார்க்குறோம். நோஸ் தான் என்ன பண்ணா இன்ஹேலன்ஸ் ஏரை இன்ப்ரீத் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நோஸ் வழியா ஏர் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரீத் பண்ணும்போது ட்ராக்கேக்கு போகுது. ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ணும்போது அந்த ஏர்ல மாய்ஸ்சர் இருக்கும், ஜெர்ம்ஸ் இருக்கும். இந்த ஜெர்ம்ஸையும் மாய்ஸ்சர்ஸையும் ஃபில்டர்ஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணது தான் எதுன்னா நம்ம நோஸ்ல உள்ள ஏர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஏர் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மாய்ஸ்சரையும் ஜெர்ம்ஸையும் என்ன பண்ணுது ஃபில்டர் பண்ணுது. அட் த சேம் டைம் மர்கஸ்ன்னு ஒன்று இருக்கு, ஒரு தின்னா ஒரு சாலிட் செமி சாலிட் அப்படின்னு சொல்லுவோம் மர்கஸ்ன்னது. அது என்ன பண்ணுதுன்னா மாய்ஸ்சர்ஸோ ஜெர்ம்ஸோ உள்ள போகாம என்ன பண்ணுது ஃபில்டர் பண்ணுது. நெக்ஸ்ட் விண்ட் பைப். After passing through the nasal cavity, the air enters the pharynx. Then it is go into the trachea or the windpipe, which is an elastic tube extending down the length of the neck. என்ன பண்ணா விண்ட் பைப் இருக்கு. இந்த விண்ட் பைப் என்ன பண்ணுது நோஸ்ல இருந்து நெக்கோட கீழே வரை என்ன பண்ணுது போகுது. அந்த டியூபோட பேர் தான் விண்ட் பைப். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கேவிட்டி மாதிரி என்ன பண்ணுது லாஸ்ட்ல செஸ்ட் வரையும் போய் முடியுது. பிட்வீன் த pharynx and the trachea lies a small air passage called the larynx, commonly known the voice box. அப்போ அந்த லானக்ஸ்ல இருக்கிறது ஒரு பாக்ஸ் தான் வாய்ஸ் பாக்ஸ். அந்த வாய்ஸ் பாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்பீக் பண்ணும்போது நம்மளுடைய வாய்ஸை அந்த வாய்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சியை மாடுலேட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ கேர்ள்ஸோட வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, ஜென்ஸோட வாய்ஸ் பேஸா இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் யார் ஸ்டீரியோ மாதிரி இருக்கும் கேர்ள்ஸோட வாய்ஸ். ஜென்ஸோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் அதிகமா இருக்கும். இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணதுன்னா அந்த இடத்துல இருக்க வாய்ஸ் பாக்ஸ். ஓகேவா. lungs. The lungs are the organ present in the chest cavity. lungs எங்க இருக்கு? present in chest cavity. chestோட அந்த கேவிட்டில இருக்கு. body to exchange gases. அங்கதான் என்ன பண்ணுது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. the lungs are two spongic elastic bags. அது எப்படி இருக்கும்? ஒரு எலாஸ்டிக் பேக்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். and each side of a பிரீத் பண்ணுறதும் கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்றோம் பிரீத் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த லங்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. அப்போ இதுக்குள்ள போற அந்த ஆக்சிஜன் கேஸ் அங்கதான் என்ன மாறுது கார்பன் டை ஆக்சைடா மாறுது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் என்ன பண்ணுது ஆக்சிஜனா மாறுது. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆர்கான் சிஸ்டம். ஓகேவா. அடுத்தது the left lungs is slightly smaller than the right lungs. லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த லங்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடு லங்ஸை கம்பேர் பண்ணும்போது வித்தின் த லங்ஸ் ஈச் branchiole leads to the branch of air sacs called the alveoli. Alveoli has a tiny air sacs in the lungs that are located at the end of the bronchial tubes, which is microscopic in nature. It is means for the exchange of oxygen and carbon dioxide. ஆல்வேலின்னு இருக்கு. இந்த எதுல பிரசன்ட் ஆயிருக்கு இந்த ஆர்கான் சிஸ்டம், லங்ஸோட ஆர்கான் சிஸ்டம் ஆல்வேலின்னு பிரசன்ட் ஆயிருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு நிறைய பாஞ்ச் மாதிரி அங்கங்க என்ன பண்ணிருக்கோம் பிரசன்ட் ஆயிருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆஃப் பிரீத்திங். இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்னலேஷன். நம்ம பிரீத் இன் பண்றோம்ல அதுதான் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்னலேஷன் சொல்லுவோம்.
The process of taking air into the lungs is called inspiration or inhalation. During inspiration, the sternum is pushed up and outward and the diaphragm is pulled down. This increases the volume of the thoracic cavity and thus the pressure decreases. The air outside the body floats in the lungs. Here, exchange of the gases takes place between the air and the blood. இப்போ என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த செஸ்ட் வந்து என்ன பண்ணுது, உள்ள போகும்போது ஏர் வந்து வெளியே வருது, செஸ்ட் வந்து மேலே போகும்போது என்ன பண்ணுது, ஏர் வந்து உள்ள போகுது. ஏன்னா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் லங்ஸ்ல மாறி மாறி என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. Expiration, exhalation. The process of expelling air from the lungs is called expiration or exhalation. Upon exhalation, the lungs recoil to force the air out of the lungs. The intercostal muscula relax, returning the chest wall to its original position. During the exhalation, the dependent also relaxes, moving higher into the thoracic cavity. This increasing the pressure within the thoracic cavity relative to the atmosphere. The exchange of gases in the alveoli. The content of air gases oxygen in the inhaled air in the alveoli is more than the blood following through the capillaries. So the oxygen move into the blood by sample diffusion. Hemoglobin in the blood combines both oxygen to form oxohemoglobin. The blood carrying the oxygen reaches the heart through blood vessels. The heart pumps into all the tissues in the body. The tissues release carbon dioxide, which is carried back to the alveoli by the blood. Carbon dioxide diffuses from the blood to the air in the alveoli and is sent out of the body when the air is exchanged. அப்போ என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பாடியில வந்து நம்ம பிரீத் பண்ணும்போது அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, நோஸ் வழியா எங்க போகுது, லங்ஸுக்கு போகுது. அங்க வந்து என்ன பண்ணுது, லங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, அங்க இருக்கிற கேஸ் வந்து எங்க ஹார்ட்டுக்கு அனுப்புது. அப்போ ஆக்சிஜன் வந்து ஹார்ட்டுக்கு போகும்போது அங்க என்ன பண்ணுதுன்னா பிளட் இருக்கு, அந்த பிளட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்குது. ஹீமோகுளோபின் நம்மளுடைய பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கிறதுக்கும் அடுத்தது வந்து ஆன்டிபயோட்டிக்கும் ஹெல்ப் பண்ணுது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமா இருந்தா தான் நமக்கு ஆன்டிபயோட்டிக் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அந்த ஹீமோகுளோபின் வந்து அந்த பிளட்டுக்கு வந்து என்ன பண்ணுது, ரெட் கலரா தருது அந்த ஹீமோகுளோபின். ஏன் ரெட் கலர்ல இருக்கு, ஆக்சிஜன் இருக்கிற பிளட் வந்து ரெட் கலர்லயும் வித்தவுட் ஆக்சிஜன் இருக்கிற பிளட் வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கும், டார்க் ரெட்டா இருக்கும், அந்த கலர்லயும் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை வந்து நம்ம பிரீத் பண்ற ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுது, அப்படி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. அது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணதுன்னா அதோட கலர் வந்து வேரி ஆகுது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, பாடியோட எல்லா பார்ட்டுக்கும் பிளட் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கிருந்து என்ன பண்ணுது போயிட்டு சரௌண்டிங் ஃபுல்லா ஆக்சிஜனை தந்து திரும்ப வரும்போது பிளட் வந்து என்ன பண்ணுதுன்னா டார்க் ரெட்டா மாறுது. ஏன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட்.